பிரபு, பிரபு என்னை காப்பாற்றுங்கள். எனது உயிர் ஆபத்தில் இருக்கிறது பிரபு, என்னை காப்பாற்றுங்கள். முனிவரே, தாம் யாரிடம் தங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டுகிறீர்கள்? இந்த விஷயத்தில் என்னால் ஏதும் செய்ய இயலாது. அம்மா சொன்னது உண்மைதான். நெருப்பு அணைந்து விட்டது. பிரபு, எங்களுக்கு செம்மண் கிடைக்கவே இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது முனிவர் துர்வாசகர் செம்மணில் உருண்டு கொண்டிருக்கிறாரே. பிரபு, பிரபு என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் என்னுடைய தவ வலிமையால் அகங்காரம் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களுடைய கருணையால் என்னுடைய அகங்காரம் முழுவதும் என்று சுக்குநூறாக உடைந்து விட்டது பிரபு. முனிவரே, தாம் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. எனக்கு என் தோழர்கள் பற்றிய கவலைதான் இருக்கிறது. இதிலும் எனது தவறுதான் இருக்கிறது பிரபு. அறியாமையினால் இவர்களுக்கு நெருப்பில் எரியுமாறு சாபமிட்டேன் பிரபு. ஆனால் இப்பொழுது என்னுடைய சாபத்தை நானே திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். பிரபு, இப்பொழுது இந்த சிறுவர்கள் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் பிரபு. நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், இதற்கு பிறகு நான் யாரையும் காரணமில்லாமல் சபிக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. முனிவரே, அம்மா சொல்லுவாள், குற்றத்தை ஒப்புக்கொள்பவர்கள் குற்றவாளியாக மாட்டார் என்று. இப்பொழுது தாம் அகங்காரத்திலிருந்தும் குற்றத்திலிருந்தும் விடுபட்டு விட்டீர்கள் முனிவரே. கண்ணா, தோழர்களே, அனைவரும் நலம் தானே? கண்ணா, ஆனால் நீ அந்த நெருப்பை எப்படி அணைத்தாய்? தோழர்களே, நான் எதுவும் செய்யவில்லை. நான் செய்ததெல்லாம் அம்மா என்னிடம் சொன்னதுதான். அதனால் நெருப்பு தானாகவே அணைந்து விட்டது. தோழர்களே, அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் இதுதான். நமக்கு செம்மண் கிடைத்து விட்டது. கண்ணா, நாம் விரைவாக செயல்பட வேண்டும். கோகுலத்தில் அனைவரும் கோபூஜைக்காக நம்மை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆம், வாருங்கள் வாருங்கள், விரைவாக வாருங்கள். தாம் உயர்ந்தவர் பிரபு, உயர்ந்தவர். தாம் சகல வல்லமை படைத்தவர் ஆயினும் சாதாரண பாலகனின் உருவத்தில் லீலை புரிகிறீர்கள். அதனால் எனக்கு எனது சாதாரண தன்மையால் எனது தவ வலிமையை பார்க்கிறேன் இப்பொழுது. பிரபு, தாம் எனது கண்களை திறந்து விட்டீர்கள் பிரபு. தாம் எனது கண்களை திறந்து விட்டீர்கள். நான் புரிந்து கொண்டேன் பிரபு, இந்த உலகத்தில் மிகப்பெரிய தவ வலிமை என்னவென்று. சக்தி படைத்தவர் ஆயினும் சாதாரணமாக இருப்பது. ஆம், நான் புரிந்து கொண்டேன் பிரபு, நான் புரிந்து கொண்டேன். இங்குதானே விழுந்தான்? இங்குதானே? வா, வந்து அதை காட்டு. இங்குதான் சேனாதிபதி அவர்களே. உயிரோடு இருக்கும் மனிதர்கள்
மனித வாசனை இங்கு வருகிறது. உயிரோடு இருக்கும் மனிதர்கள். ஆனால் நாம் வந்தது இங்கே மரணித்த அக்ரூரரை தேடித்தானே? இவனிடமிருந்து தப்பிக்க நமக்கு ஒரே வழிதான் உள்ளது. நமது சுவாசத்தை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். நான் உறுதியாக சொல்வேன், இங்கு மனிதர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மனித வாசனை வீசியது நின்று விட்டதே. இங்கு எங்கும் மனிதர்களும் மனித வாசனையும் தென்படவில்லையே. யாரோ ஒரு பெண் மரணமடைந்த அக்ரூரின் பிணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாளா? ஆனால் எங்கு தப்பிச் செல்ல முடியும்? எங்கு அவள் சென்றாலும் அங்கும் நான் வருவேன். ஒவ்வொரு கணமும் உமது நாமத்தை உச்சரித்தும் கூட என்னால் எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது பிரபு. கண்ணிருந்தும் குருடனாய் இருந்திருக்கிறேன் நான். தாங்கள் விண்ணுலகில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அஞ்ஞானியான நானோ தம்மை அறியாமல் இருந்திருக்கிறேன். எனது பக்தி, எனது ஞானம், எனது வாழ்வு எல்லாம் வீணாகிவிட்டதே. எனது பிரபுவையை என்னால் அடையாளம் காண இயலவில்லையே. நான் வாழ்ந்து என்ன பயன் இருக்கப் போகிறது? ஓம் பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் பகவதே வாசுதேவாய நமஹ. முனிவரே, பிரபு, எனது நாராயணனே, கருணை கடலே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தமது பால ரூபத்தை அறியாமல் இருந்திருக்கிறேன். எனது வாழ்வில் நான் தோற்றுவிட்டேன் பிரபு. முனிவரே, தமது தவறென்று இதில் ஏதும் இல்லை. தமது பக்தியானது அப்பழுக்கற்றது, பரிபூரணமானது. இருப்பினும் கூட பரமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தை அறியாமல் இருப்பது விதியின் ஓர் ரகசிய நோக்கம் உள்ளது. ஆணையிடுங்கள் பிரபு, என்ன நோக்கம் அது? முனிவரே, கிருஷ்ணனுடைய ஜனனம் இவ்வுலகிலிருந்து கம்சனை அழிப்பதற்காக மட்டும் ஏற்பட்டதல்ல. மாறாக அதன் நோக்கமானது எனது லீலைகளால் உலகினில் பரவியிருக்கும் தவறான நோக்கங்களை அழிப்பது மற்றும் நிலவும் அமைதியற்ற சூழ்நிலையை மாற்றி மனிதத்தின் மேன்மையினை நிலைநிறுத்தவும் தான். ஆனால் உலகின் மேன்மைக்கான இந்த லீலைகள் துவாபர யுகத்தோடு மட்டும் முடிந்துவிடக்கூடாது. ஆதலால் தாம் இந்த விதிக்கு உதவியாக இருக்க வேண்டும். முனிவரே, ஆணையிடுங்கள் பிரபு, எனக்கு என்ன கட்டளை? முனிவரே, எந்த விதத்தில் ரிஷி வால்மீகி ராம கதையை எழுதினாரோ சரியாக அதே விதத்தில் இவ்வுலகின் நன்மைக்காகவும் வர இருக்கும் கலியுகத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவும் கிருஷ்ணருடைய ஜென்மம், தரிசனம்
மற்றும் லீலைகளை எழுத வேண்டும். ஏனெனில் தங்களுடைய பணி வர இருக்கும் கடுமையான கலியுகத்தில் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும். முனிவரே, இதன் பிறகு தங்கள் வாழ்வின் நோக்கமானது இதுவாகவே இருக்கும். கன்றுக்குட்டியே, இன்று நாங்கள் அலங்கரிக்கும் விதத்தில் இந்த பிரஜ மண்டலத்திலேயே நீதான் அழகாக கன்றுக்குட்டியாக மாறப்போகிறாய். கண்ணா, நீ இங்கே யாரை தேடுகிறாய்? பலராமண்ணா, நான் தேடுவது யாரையும் இல்லை. நான் தேடுவது அவளைத்தான். அவள் தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கின்றன. பொழுது சாயும் வரை அவள் உனக்காகத்தான் காத்திருந்தாள். நீ வீடு திரும்பவில்லை, அவள் பர்சானா சென்று விட்டாள். ஆமாம் கண்ணா, அவளும் அவளது 1,00,000 பசுக்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் அல்லவா? அதனால்தான். இது நல்லதாக போயிற்று. நான் திரும்பி வருவதில் தாமதமானதற்கு. தாமோதரா, சீக்கிரம் வேலையை முடி, நமக்கு நிறைய வேலை உள்ளது. அட நந்தகோபரே, பயம் எதற்கு? தாமோதர் இருக்கும் பொழுது எல்லாம் முடிந்துவிடும். கண்ணா, கன்றுக்குட்டியின் அலங்காரத்தை சீக்கிரம் முடித்துவிடு. நாளை குருதேவரின் கையால் உனக்கு கோபன் சடங்கு நடக்க இருக்கிறது. அந்த சடங்கை பற்றி எனக்கு கூற முடியுமா தந்தையே? அனைத்து கேள்விகளுக்கும் நாளை குருதேவரே உனக்கு பதில் அளித்து விடுவார். விரைவாக தயாராகுங்கள். அப்படியே அப்பா. பிரபு, தாமே இந்த உலகின் நாயகனாவீர்கள். அனைத்து நற்குணங்களும் சடங்குகளும் உங்களிடமிருந்துதான் உருவாகியது. இது எனக்கு கிடைத்த பெரும் புண்ணியம் பிரபு. இன்று தங்களுக்கு நான் கோபன் சடங்கு நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சடங்கின் அர்த்தம் என்னவென்றால், நமது சிந்தனையிலும் மனதிலும் இருக்கும் தீய எண்ணங்களை முழுமையாக அழித்து யுக யுகங்களாக நீடித்து வரும் நல்ல எண்ணங்களை நிலைநாட்டுவதாகும். கோபால சடங்கு நம் வாழ்விலேயே தலை சிறந்த மகத்துவமான ஒரு சடங்காகும். ஏனெனில் இந்த சடங்கின் மூலமாக மனிதர்களாகிய நம் வாழ்வினோடு ஒன்றிப் போயிருக்கும் கோமாதாவை காக்கவும் அவற்றை பரிபாலிக்கவும் விரதம் இருக்கிறோம். தாங்கள் இருவரும் தத்தம் ஆசனத்தில் அமரவும். ஓம் பூர்புவः ஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओम भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. கண்ணா,
இந்த தடி ஒரு கோபனுக்கு அழகு மட்டுமல்ல, மாறாக அவனது வாழ்வின் மிகப்பெரிய ஆயுதமும் இதுதான். அதனால் ஒரு கோபன் எப்போதும் இந்த தடியை தன்னுடன் வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் அனைவரும் கோமாதாவுக்கு பூஜை செய்வோம். அதோடு கோமாதாவை எப்போதும் காக்கும் உறுதிமொழியை மனதில் எடுத்துக்கொள்வோம். நாராயண நாராயண. தாம் ஒரு உயிரினத்தின் காக்கும் பொறுப்பை ஏற்ற பிறகு இந்த உலகத்தில் யார் அதற்கு தீங்கு இழைக்க முடியும்? நாராயண நாராயண. ஓம் சுபகாமாயை வித்மஹே காமதாத்ரை ச தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத் தன்னோ தேனு பிரச்சோதயாத். சுபகாமாயை வித்மஹே காமதாத்ரை ச தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத் தன்னோ தேனு பிரச்சோதயாத். ஓம் சுபகாமாயை வித்மஹே காமதாத்ரை ச தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத் தன்னோ தேனு பிரச்சோதயாத். சுபகாமாயை வித்மஹே காமதாத்ரை ச தீமஹி தன்னோ தேனு பிரச்சோதயாத் தன்னோ தேனு பிரச்சோதயாத். கண்ணா, மாடுகளிடம் வேண்டிக்கொள், அவை உன்னை தங்களது காப்பாளனாக ஏற்றுக்கொள்ளுமாறு. ஏ கோமாதா, இது எனது பாக்கியம். எனக்கு உங்களை பரிபாவனம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அம்மா சொல்லுவாள், தம்மிடம் தேவர்களும் புண்ணிய ஆத்மாக்களும் வாசம் புரிவதாக. இதனால் உங்கள் அருகில் இருக்க போகும் நானும் சிறப்பு பெறுவேன் மாதா. பரம அவதாரமே, எங்களுக்கு தான் சிறப்பு. தாங்கள் எங்கள் அருகில் இருப்பதால் லீலாதாரா, தங்களின் லீலைகளுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க போகிறோம். இதைவிட பாக்கியம் வேறு என்னவாக இருக்க முடியும்? பரந்தாம்மா, இன்று தாம் எங்கள் அனைவரையும் தமது அருகிலேயே வைத்திருப்பதாக சொன்ன தங்களது வாக்கை காப்பாற்றி விட்டீர்கள். அதை தாம் ராம அவதாரத்தில் வில்லை முறிக்கும் போது எங்களுக்கு அளித்தீர்கள். உலகை காப்பவனே, ராம அவதாரத்தில் தாங்கள் சித்திரக்கூடம் வந்த பொழுது ரிஷியின் பத்தினிகளான நாங்கள் தங்கள் அன்பிலும் பண்பிலும் திளைத்திருந்தோம். தாங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் எங்களை தங்களுடனேயே வைத்திருப்பேன் என்று கூறியது என்று நிறைவேறிவிட்டது. நாராயண நாராயண. எவ்வளவு மகிழ்ச்சியான தருணம் இது பிரபு. நந்தகுமாரர் கோபனாக மாறுவதற்கு இதுவும் ஒரு காரணமா பிரபு? தேவமுனிவரே, பிரபு தமது ராம அவதாரத்தில் தமது பக்தர்களிடம் பட்ட கடனை கிருஷ்ண அவதாரத்தில் திரும்ப செலுத்துகிறார். இன்று கோகுலத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, கோபிகைகள், இடையர்கள், பசுக்கள் மற்றும் கோகுலவாசிகள் அனைத்தும் பிரபுவின் பூர்வ பக்தர்கள். தேவி கூறுவது சரியே தேவரிஷி. இவ்வுலகினில் எனது பக்தர்கள் எனக்கு அனைத்தையும் விட பிரியமானவர்கள் மட்டுமல்ல, மாறாக அவர்களே எனது ஆத்ம ரூபங்கள். ஆதலால் அவர்கள் பக்தியின் கடனை தீர்ப்பதற்கு நானே இறங்கி வந்து கர்மங்களை செய்ய வேண்டியுள்ளது. நாராயண நாராயண. தமது லீலை அற்புதமானது பிரபு. ஏ கோமாதா, என்னை உங்கள் காப்பாளனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கோமாதா. என்னை தங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் கோமாதா. நந்தா, மாடுகள் கண்ணனை தங்களது பாலகனாக ஏற்றுக்கொண்டு விட்டன. இன்று முதல் கண்ணன் கோபாலன் ஆவான்.